சென்னையில் போடுற 5000 டன்னும் பள்ளிக்கரணை, பெருங்குடி போன்ற இடங்களுக்கு தான் போயிட்டு இருக்கு. சதுப்பு நிலங்களின் முக்கியத்துவம், இருக்கிற கொஞ்ச நெஞ்சம் சதுப்பு நிலம் பள்ளிக்கரணை அதை காப்பாற்ற முடியுமா அப்படின்றதுக்கு தான் விவாதிக்க போறாங்க இந்த செஷன்ல. அதாவது ஒரு சாலைகள் ஒவ்வொரு சாலை, ஒரு சில சாலைகள்ல நம்ம போற போது மூக்க பிடிச்சிட்டு போறோம். அந்த மூக்க பிடிக்கிறது எதனால அப்படின்னு சொன்னாக்கா, அதனுடைய காரணம் இந்த குப்பைகளை கலந்து அங்கே கொட்டுவதனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள். நான் குழந்தையா இருக்கிற போது பள்ளிக்கூடத்துக்கு போவேன். இந்த போர்ஷல் எஸ்டேட் இந்த இடத்துல அங்க போனால அந்த இடத்துக்கு போனாலே ஸ்கூல் பஸ் ஸ்லோவா போகக்கூடாது, வேகமா போகணும்னு நாங்களாம் வேண்டிப்போம். ஏன்னா மூச்சு அடக்கிற அளவுக்கு நார்மல். ஆனா அந்த இடத்த எப்படியோ திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அந்த நேரத்தில் பள்ளிக்கரணை பற்றி அவ்வளவா தெரியாது. 60s 70sலாம் ரொம்ப பிரச்சனை இல்லை, ஏன்னா பிளாஸ்டிக் அப்பெல்லாம் வரல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 25-30 வருஷ காலத்துல திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சதுப்பு நிலத்தையே முழுகடிக்கக்கூடிய ஒரு ராட்சச பிரச்சனை நம்மள மூச்சில தாக்குது, முகத்துல அடிக்குது. அதை பத்தி இப்ப பேசுறோம். அதனுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த அளவுக்கு ஆராய்ச்சி செஞ்சிருக்கிறவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, எப்படி அதனுடைய விளைவுகள்லாம் என்ன நடந்துருக்கு அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்கு இது நரசிம்மனை அழைக்கிறேன். இதுல ஒரு தனி மனிதனுடைய பங்கு என்ன அப்படின்றத நம்ம நிறைய பேசணும். ஏன்னா நிறைய பேர் வந்திருக்காங்க, கல்வி நிறுவனங்கள் இருக்கு. இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இந்த சதுப்பு நிலத்தை பற்றி என்ன ஒரு முக்கியத்துவம் தேவை, நான் அந்த இடத்துல இல்லவே இல்லையே. நான் பள்ளிக்கரணை இடத்துல நான் இல்லை, நான் வெஸ்மாம்பலத்துல இருக்கேன். நான் தான் பெசநகர்ல இருக்கேன். எங்களுக்கு கண்ணில் தென்படுறதே கிடையாது, அந்த குப்பெல்லாம் எப்பயாவது பார்ப்போம். அதனால பள்ளிக்கரணை பற்றி எனக்கு தெரிய வரணும். நம்ம சென்னை என்ற ஒரு மாநகரம் எந்த மாதிரி ஒரு நகரமா இருந்திருக்கு, அதுல முக்கியமா இந்த சதுப்பு நில பரப்பளவின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத திரு நரசிம்மனை பேச அழைக்கிறேன். நன்றி. சதுப்பு நிலத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுடைய நீர்நிலைகளுடைய நிலவரத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தது சதுப்பு நிலம் போகிறது வசதியாகும். தமிழ்நாட்டில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 42,000 நீர்நிலைகள் இருந்தால் கணக்கு 42,000 நீர்நிலைகள். அதில் மொத்த கொள்ளளவு 47,000 கனமீட்டர் நீர். ஒவ்வொரு நீர்நிலையும் கிட்டத்தட்ட 1000 கனமீட்டர் நீரை கொள்ளும் அளவுக்கு நமக்கு நீர்நிலைகள் இருக்குது. இவ்வளவு நீர்நிலைகளுக்கும் மெட்ராஸுக்கு ஏன் தண்ணி பஞ்சம் வருது? இவ்வளவு நீர்நிலைகளுக்கும் தமிழ்நாடு ஏன் தண்ணி வெயில் காலத்தில் நீர் காலத்தில் அல்லாடுது? இது நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. இந்த நீர்நிலைகள் அப்படிங்கிறது நான் அந்த வார்த்தையை தான் அதிகமாக யூஸ் பண்ணேன். இந்த வெட்லேண்ட்ஸ் அப்படின்னு மொழி ஈரநிலங்கள் தான் சொல்றது. நீர்நிலைகள் தான் அந்த வார்த்தை தான் எனக்கு தகுதியான வார்த்தை, எனக்கு போதான வார்த்தை. இந்த நீர்நிலைகள் நான் தமிழ்நாடு பூரா படிச்சிருக்கேன். குறிப்பாக செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தோட நீர்நிலைகளை நான் நிறையவே படிச்சிருக்கேன். ஒவ்வொரு நீர்நிலையும் நான் கால் வைக்காத ஏரியோ குளமோ செங்கல்பட்டு மாவட்டத்தில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அதிகமாக சுற்றி ஒவ்வொரு நீர்நிலையும் படிச்சிருக்கேன். இந்த நீர்நிலைகள் விட்டு போகிறதுக்கு முக்கியமான காரணம் தி ஒன்லி சிங்கிள் ரீசன் ஃபார் degradation of wetlands நாம் விவசாயத்தை நீங்கள் எல்லா ஏரியும் பாருங்கள். விவசாயத்துக்கு அடிப்படையாக இருந்த ஏரி, விவசாயத்துக்கு முக்கியமாக காரணியாக ஏரி. எப்போ விவசாயத்தை கைவிட்டோமோ அந்த நீர்நிலைகளை பாதுகாக்கிற அந்த நாளையும், ஏன்னா விவசாயங்கிறது பலதோடு சம்மந்தப்படும். ஒன்று அந்த ஏரியை நம்ம பாதுகாக்கணும், ரெண்டாவது அதுக்கு வர கால்வாய்களை பாதுகாக்கணும், மூணாவது அந்த ஏரி தண்ணியை நம்ம ரெகுலேட் பண்ணி திறந்து விடணும், நாலாவது அந்த ஏரியை ரெகுலராக தூர்வாங்க. இவ்வளவும் சேர்ந்து தான் அந்த நீர்நிலைகள் பாதுகாக்கணும். அதுக்கு தனித்தனியாக மக்கள் இருந்தாங்க, தனித்தனியாக நிபுணர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த வேலை செஞ்சாங்க.
அதற்கான ஒரு லோக்கல் நாலேஜ் சிஸ்டம், நம்மளுடைய பாரம்பரிய அறிவும் அது இருக்குது. அதனால தான் இன்னைக்கு அந்த நீர்நிலைகள் அவ்வளவு அருமையாக இருக்கு. இன்னைக்கு ரெண்டுமே இல்லாமல் போச்சு. அதான் அந்த பாரம்பரிய அறிவு சுத்தமாக போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு ஏரியை அமைக்கிறதுக்கு நம்மளால முடியாது. இங்கே தமிழ்நாட்டில் எல்லா ஏரிகளுமே பல்லவ காலம் தொட்டு நாயக்கர் காலம் வரை அமைக்கப்பட்ட ஏரி தான். எதுவுமே இன்னைக்கு அரசுகளோ அது எதுவுமே அமைச்சது கிடையாது. எல்லாமே அந்த காலத்து அரசுகளால் அமைக்கப்பட்ட ஏரிகள் தான். அதுக்கு ஒரு வரலாறு. ஒவ்வொரு ஏரிக்கும் ஒவ்வொரு குளத்துக்கும் ஒரு வரலாறு. நிறைய குளங்கள் கூட பார்க்கலாம். செட்டி குளம், அந்த குளம், அதை தோண்டிய கம்யூனிட்டி பேருக்கே குளங்கள் வச்சுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தர்மத்துக்காகவும் கடமைக்காகவும் இந்த குளங்களும் ஏரிகளும் அமைக்கப்பட்டது. இன்னைக்கு அது எல்லாமே நம்ம மறந்துட்டு இன்னைக்கு குளங்கள்ல ஏரிகள்ல பொதுவாக பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? ஒன்று அரசு கட்டிடங்கள், அது வழியாக இருக்கலாம், கலெக்டரேட்டாக இருக்கலாம், கோர்ட்டாக இருக்கலாம், போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கலாம், எது வேணாலும் அரசு கட்டிடங்கள் அதிகமாக இருக்கும். அவை எல்லாம் சேர்ந்து நீர்நிலைகள் ஆரம்பிச்சு எங்கே போனாலும் இது பிரச்சனை பார்க்கலாம். நீங்கள் கன்னியாகுமரி போனாலும் பஸ் ஸ்டாண்ட் வந்து குளம் தான் இருக்கும். நீங்கள் வேளச்சேரிக்கு போனாலும் கீழ்கிட்டறைக்கு போனாலும் இப்போ பஸ் ஸ்டாண்ட் வந்து தண்ணி வர வழிகள் தான் இருக்கும். இதெல்லாம் தான் முக்கியமான காரணம். மயிலாப்பூர் குளத்தை எடுத்து மயிலாப்பூர் குளத்துக்கு ஏன் தண்ணி வருது? இல்லை ஒரு காலத்தில் லாரியில் குளத்தை போட்டாங்க அதனுடைய ஒரு நிகழ்ச்சிக்காக. ஏன் அது பிரச்சனை வந்துச்சு? தண்ணி வர சேனல் எல்லாமே நம்ம அடிச்சோம். தண்ணி வர நீர்வரத்து காவலர்கள் எல்லாமே நம்ம அடிச்சோம். சுற்றியும் கமர்ஷியல் சுற்றியும் நிறைய வீடுகளும் நிறைய இடங்களும் வந்து தண்ணி வர எந்த பகுதியும் நம்ம அடிச்சிட்டோம். நம்ம தண்ணி எப்படி ஒரு நேரம் மழை கொடுத்தா வந்து திறமாக தான் வரும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உதாரணமாக இருக்கலாம். நம்ம சுற்றி உதாரணம் ஒரே ஒரு உதாரணம் சொன்னால் நீங்கள் சொல்ல சிட்லப்பாக்கம். நான் வசிக்கிற இடத்துக்கு போனதில் சிட்லப்பாக்கம் என் கண்ணு முன்னாடி கட்டி போனேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்டின் காலேஜில் சேர்ந்தோம். அந்த ஏரி வழியாக நடந்து சேர்ந்து சுற்றியும் வயல்கள் இவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இன்னைக்கு அந்த ஏரியில் தண்ணி இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிற 100 அடி தண்ணி இருக்கிற பிளாட்டில் போரில் தண்ணி கிடையாது. அப்போ ஏன் என்ன பிரச்சனை? அவ்வளோ பிளாஸ்டிக் அந்த ஏரிக்கு எடுக்கணும். தண்ணி வந்து உள்ள பெர்குலேட் ஆகிறதுக்கு வழியே கிடையாது. அது இல்லாமல் சிட்லப்பாக்கம் ஏரிங்கிறது இப்போ கொஞ்சம் கழிவுகளை குறைச்சிருக்காங்க. அந்த ஏரியா தாம்பர பகுதியினுடைய எல்லா கழிவுகளும் சிட்லப்பாக்கம் ஏரியா தான் போச்சு. அப்படி இருக்கிற நிலைமையில எப்படி நாம் இந்த நீர்நிலைகள் பார்க்குறோம், எப்படி எடுக்க போகிறோம்? இன்னொரு மிகப்பெரிய உதாரணம் கழிவழி. சதுப்புநிலம் நம்ம சொல்லக்கூடாது. சதுப்புநிலம் வந்து சரியான வார்த்தை கிடையாது. அது கழிவழி. இங்கே இருக்கிற பள்ளிக்கரணை வந்து கழிவழி. அதுதான் தமிழில் வந்து நம்ம மக்கள் வாயில மறுவி கழுவேலி. கழுவேலிங்கிறது கழிவழி. கழிவழினா பிரட்டை. ஒரு வெள்ளம் வடிந்து நிற்கிற இடம் தான் கழிவழி. அந்த மாதிரி கழிவழிகள் நிறைய இடங்களில் கழிவழி பார்க்கலாம். இங்கேயும் பார்க்கலாம். அந்த மரக்காணம் போகிற வழியில் ஒரு கழிவேலி ஒரு இடம் இருக்குது. எல்லாமே கழிவேலி தான். அந்த கழிவேலி இன்னும் மறுபடி போய் கைவேலி ஆகிடுச்சு. நீங்கள் பஸ் ஸ்டாப்லாம் சொல்லிட்டுனா கைவேலி பஸ் ஸ்டாப் தான் கேட்கணும். ஸோ அந்த அளவுக்கு கழிவழிகள் எந்த அளவுக்கு முக்கியம்னா, கழிவழிகளை மட்டும் நாம் காப்பாற்றிக்கணும்னா சென்னைக்கு வெள்ள பிரச்சனையும் வந்திருக்காரு. சென்னைக்கு வெள்ள பிரச்சனையும் வந்திருக்காரு. கழிவழிகளை நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஒரு துஷ்பிரயோகம் செய்ததுனால மிகப்பெரிய வெள்ளத்தை சென்னை 2-3 வருஷம் இன்னும் கூட சந்திக்கும். கட்டாயம் சந்திக்கும். ஏன்னா நம்ம நிறைய இடங்களில் கழிவழிகளை நாம் ஆக்கிரமிச்சுக்கிறோம். கழிவழிகளை சரிவர பராமரிக்காமல் கழிவழிகள்னா இது அரசாங்கத்துக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி நம்மளுடைய எண்ணம் வந்து அது வேஸ்ட்டு. அதில் எது வேணாலும் பண்ணிக்கலாம். அது சும்மா தான் இருக்குது. அதை என்ன இருக்குது இல்லை. நீ கழிவழிகளுடைய முக்கியத்துவம் அதிகம். இன்னைக்கு பள்ளிக்கரணை கழிவழிக்கு மட்டும் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான பறவைகள் எத்தனை பேருக்கு தெரியுது? ஆயிரக்கணக்கான பறவைகள், பல வெளிநாட்டு பறவைகள், பல உள்நாட்டு பறவைகள் அங்கே வருது, கூடு கட்டுது, ப்ரீட் பண்ணுது, திரும்பும். இந்த பறவைகளை பார்க்கறதுக்காக நிறைய விசிட்டர்ஸ் வராங்க. இந்த பறவைகளை படிக்கிறதுக்காக நிறைய பள்ளிகளும் கல்லூரிகளும் நிறைய தன்னார்வலர்களும் நிறைய பேர் வராங்க. இது ஒரு முக்கியமான கழிவடைய ஒரு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வேலை. அடுத்து இந்த கழிவடி என்னன்னா சென்னையினுடைய நிலத்தடி நீர் மிக மோசமாகவே பாதிக்கும். இட் ரீசார்ஜஸ் வாட்டர், கிரவுண்ட் வாட்டர். கழிவடியினுடைய இன்னொரு முக்கியமான பயன் என்ன? நாம் கொண்டு வர அத்தனை டாக்ஸிக் வேஸ்ட், அத்தனை நச்சு பொருட்கள் கழிவடிகள் தன்னகத்தை நிறுத்தி அது ஓரளவுக்கு வடிகட்டி அதை தேக்கி படிப்பாக்கத்தை யோசிப்பாங்க. படிப்பாக்கம் எப்படி இருந்த இடம்? ஒரு காலத்தில் படிப்பாக்கத்தில் வந்து டாய்லெட் டெஸ்ட்லாம் மிதக்கும். ஏன்னா அது வந்து ஒழுங்குக்கு வடிகட்டு அந்த அளவுக்கு மோசமாக படிப்பாக்கம். இது எல்லாமே கழிவழியாக இருந்த பகுதி தான். மடிப்பாக்கமும் கழிவழியாக இருந்த பகுதி தான். கிட்டத்தட்ட பதாவரத்தினுடைய அந்த மலையில் பின்பகுதியிலிருந்து இங்கே திருவான்மியூர் வரைக்கும் ஒரு காலத்தில் எல்லாமே கழிவழியாக இருந்த பகுதி தான். அங்கங்கே இருக்கிறது சின்ன சின்ன கிராமங்கள். அந்த சின்ன சின்ன கிராமங்கள் வந்து சுத்தான இடங்கள். இன்றைக்கும் வெள்ளம் எந்த
எந்த இடத்துல அதிகமாக பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக உருவான குடியிருப்புகள். மற்றபடி பழைய பாரம்பரிய குடியிருப்புகளை வெள்ளம் இது வரைக்கும் எங்கேயுமே பாதிச்சது கிடையாது. புதுசாக உருவான குடியிருப்புகளை தான் அதிகமாக பாதிச்சது. இந்த கழிவழி நம்ம ஏன் இந்த கழிவழியை பற்றி இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம்னா, இந்த கழிவழியில் முக்கால்வாசி குப்பை கொட்டி முக்கியமாக நம்ம ஊருக்கு சேர்ந்த எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றதோ அந்த வேலையை நம்ம அதிகமாக செஞ்சு கழிவறையுடைய இடத்த ரொம்பவே குறைச்சோம். 6000 ஹெக்டராக இருந்த கழிவழி 1960 இன்னைக்கு 600 ஹெக்டரா குறைஞ்சிருக்கு. அப்போ அதனுடைய அளவு பார்த்து 6000 ஹெக்டரா இருந்த கழிவழி இன்னைக்கு 600 ஹெக்டரா குறைஞ்சிருக்கு. எல்லாமே குப்பைகள். அதுவும் இல்லாமல் அதை வந்து நாம் வீடுகள் மற்ற எல்லா ஐடி பில்டிங்ஸ் எல்லாம் எதெல்லாம் பண்ணக்கூடாதோ எல்லாம் அந்த இடத்துல பண்ணியாச்சு. அப்புறம் சோழிங்கநல்லூர் வழிவர்கள் கழிவடியில் எல்லா நம்ம ஐடி கார்னர் தனியாக ஒரு டெவலப் பண்ணி அந்த கழிவடி பகுதியை சுத்தமாக ஆரம்பிச்சோம். இன்னைக்கு அந்த பகுதி எல்லாமே மழை வந்ததுன்னா கட்டாய வெள்ள பாதிப்பு வரத்தான் போகுது. அதை அனுபவிச்சு தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணாலுமே சரி, இயற்கையை வந்து மீறி நம்மளால என்ன செஞ்சிட முடியும். கண்டிப்பாக ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இந்த குப்பை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டதுனால சொல்லுவாங்க. ஏன் நமக்கு வந்து அந்த குப்பை கொட்டுற பழக்கம்? அந்த குப்பை கொட்டுறதுக்கு நம்ம வழக்கமாக நம்ம பேசுவோம். ஒரு ஆஃபீஸில் போனீங்கன்னா மிக சாதாரணமாக அது கேட்கலாம். இந்த ஆஃபீஸில் நான் 30 வருஷமாக குப்பை கொட்டுறேன், நீ என்ன புதுசாக எனக்கு சொல்ல வர அப்படின்னா என்ன சொல்ல வரும்? குப்பை கொட்டுறதுக்கு நம்ம கலாச்சாரமா? குப்பை கொட்டுறது நம்மளுடைய பண்பாடா? என்ன சொல்ல வரும்? அது வந்து மிகப்பெரிய பழைய கிராமத்து பழக்கம். ஏன்னா நான் கிராமத்தில் வளர்ந்தேன். நான் வளரும் போது கிராமத்தில் வழக்கமாக அந்த கால்நடை இருக்கிற அந்த சாணியையும் அல்லது இலைகளையும் வைக்கலையும் சேர்த்து எல்லாத்தையும் வாரி எடுத்து போய் ஒரு கட்டில் எடுத்து போய் ஒரு வீட்டுக்கு பின்னாடியோ அல்லது வந்து அது பொதுவாக இருக்கிற இடங்களையோ அவங்கவுங்களுக்கு ஒரு குப்பை குழியும், எல்லா வீடுகளுக்கும் ஒரு குப்பை குழியும், எருக்குழின்னு அந்த எருக்குழியில் கொட்டிட்டு வருவாங்க. அந்த எருக்குழியில இருந்த எருவை மக்கின பிறகு விவசாயம் வரும்போது அதை எடுத்து பயன்படுத்தும். அப்போ என்னுடைய எருக்குழியில் இருக்கிற எரு எனது, அவங்களுடைய எருக்குழி இருக்குது அவங்க. இதுதான் குப்பை கொடுக்கக்கூடிய ரகசியம். அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் இந்த குழியில் இவ்வளோ வருஷமா நான் அதுக்கு வந்து இட் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ் ஓனர்ஷிப். இந்த இடத்துல இவ்வளோ வருஷமா நான் குப்பை கொட்டிட்டு வரேன், நீங்கள் திடீர்னு இந்த குப்பையில் கொட்டினா எப்படி? அதாவது என்னுடைய இடத்துல நீங்கள் ஆக்கிரமிக்கிறீங்க. இது ஒரு இட பிரச்சனையும் ஆயிடுச்சு. இதே அப்படியே நாம் என்ன கொண்டு போயிட்டோம், ஆஃபீஸ்களுக்கு கொண்டு போயிட்டோம். இந்த இடத்துல 30 வருஷமா நான் இருக்கிறேன், நீ என்ன ஓனர்ஷிப் புதுசாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன், நான் சொல்கிறது நீ கேட்க. அதுதான் குப்பை கொட்டுறது. அப்போ குப்பை கொட்டுறதுங்கிறது இட்ஸ் நாட் ஒன்லி ஒரு ரப்பிஷை கொட்டுறது இல்லை, இடத்துக்கான ஓனர்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான அளவுக்கு அதனுடைய மீனிங் வந்து மாறிடுச்சு. ஸோ அந்த விஷயத்து தான் இப்போ நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ அரசே அதுக்கான ஓனர்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணி பள்ளிக்கரணையில் வர முக்கால்வாசி குப்பைகள் அரசு கொட்டியிருக்காங்க. எங்கெங்கோ அதாவது அரசு கொட்டுறதுன்னா அரசு வந்து ஏதோ தான் உருவாக்கிற கொண்டிருந்தாங்க, நம்ம தான் உருவாக்குற குப்பையை கொண்டு போய் அங்கே கொண்டு வச்சிருக்கோம். குடிமக்கள் கொட்டும் குப்பையை தான் அரசு எல்லா மக்களும் சேர்ந்த குப்பையை தான் கொண்டு உருவாக்கு. ஸோ இந்த குப்பைகளை என்ன பண்ணுறது, எப்படி அகற்றது? இனிமேல் அந்த கொட்ட குப்பைகள்லாம் வேடு ஆயிடுச்சு, அதை நம்ம வந்து கை வச்சு விட்டு பண்ண முடியும். அதுலேருந்து வழிந்து வரக்கூடிய நச்சு நீரும் கூட நிறைய இடங்களை பாதிக்கும். இன்னும் மெடிக்கல் வேஸ்ட்டுலாம் கூட ஒரு காலத்தில் இதில் கொட்டியிருக்காங்க, நிறைய மெடிக்கல் வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய காலேஜில் ஒரு பையன் படித்தான், ஜுவாலஜி, அவன் மீன்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். அவன் சொன்னான், சார் ஒரு மீனை நான் வெட்டி பார்த்தேன், முள்ளை உருண்டு துண்டு விரல் இருக்குது சார் அப்படின்றான். அது எங்கிருந்தோ வெட்டி போட்ட அல்லது ஒரு மெடிக்கல் இருந்து வெட்டி போட்ட அந்த விரல் வந்து அந்த மீன் வந்து முழுங்கிடும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பள்ளிக்கரணையை பாழாக்கணும், பள்ளிக்கரணையை உழவதை பாழாக்கணும். ஸோ அதை பாதுகாக்கிறது எப்படி? இன்னைக்கு நல்ல வேளை அரசாங்கம் வந்து கொஞ்சமாவது ஒரு விழிப்படைந்து அது ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிச்சிருக்கு. அதாவது எல்லாம் போன பிறகு இருக்கிற மிச்சம் 10% நிலத்தை மட்டும்தான் ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிச்சிருக்கு. இனிமேலும் அதை வந்து நாம் அந்த 10% இழக்காமல் இருக்கணும். 10% அது இழக்காமல் இருக்க மட்டும் அது நல்ல நிலையை பாதுகாக்கணும்னா எல்லாருடைய ஒத்துழைப்பு வேணும். அதுக்கு வந்து எல்லாருமே வந்து அந்த படிக்கிறவருடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து தான் நம்ம செய்யணும். ஏன்னா ஒன்று நம்ம நிறைய சிந்திக்கிறோம், ஆனால் உணர்றது ரொம்ப கஷ்டம். எப்போ நம்ம படிக்கிறவருடைய முக்கியத்துவத்தை உணர ஆரம்பிக்கிறோமோ, நம்மளுடைய நீர்நிலைகளை பற்றி உணர ஆரம்பிக்கிறோமோ, அப்போ தான் இதனுடைய முக்கியத்துவம் வந்து அதிகமாக வரும். நம்மளுடைய பங்களிப்பு அந்த உணர்வுல தான் வருமே தவிர சிந்திக்கிறது வரும். இப்போ வந்து சென்னை வந்து ஒரு மாநகரம் ஆகிறதுக்கு முன்னாடி பள்ளிக்கரணை அப்படின்றது ஒரு முக்கியமான
ரொம்பாமல் அந்த இடங்கள்ல வந்து அது தாங்கிக் கொள்ளும் இடங்களா இருக்குது. இந்த இடங்கள்ல எல்லாம் இப்ப வந்து குப்பையை போட்டு மேலாக்குனதுனால இப்ப சென்னைக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு. தண்ணி வந்து கொண்டுதான் இருக்கும். ஸோ இனிமே வந்து ஒரு தனிப்பட்ட மனிதர்கள் ஒரு விழிப்புணர்ச்சியோட இருக்கிறதுக்கு ஒரு சில எண்ணங்களை வந்து நம்ம இப்ப தூண்டி விட வேண்டியிருக்கு. ஏன்னா இப்ப பொருட்படுத்தாமல் வாழ்க்கை நடத்த முடியாது. இனிமே அந்த நிலையை தாண்டி போயிடுது. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் மாதிரி ஆயிட்டு இருக்கும். ஏன்னா இப்போ அந்த 2015ஆம் ஆண்டு நடந்த ஒரு மாபெரும் வெள்ளம் பாதிக்கப்பட்டு சென்னை உலகமே கண்ணை வந்து சென்னை பக்கம் திரும்பிது. அது பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய ஆராய்ச்சியினுடைய அந்த வெளிப்பாடுகள்லாம் இதுதான் காமிக்கிறது. ஸோ நம்ம ஊர்ல பழங்காலத்தில் அவங்க நினைச்சு பார்த்தவங்க எல்லாருமே வந்து சின்ன சின்ன கிராமங்கள்ல கூட சார் சொன்ன மாதிரி ஊருணிகள் இருந்தது. அதை வந்து இப்போ அதுவே அரசாங்கம் யோசிச்சு 100 நாள் வேலை வாய்ப்புல வந்து கொண்டிருக்காங்க அதையும். ஆனா இப்ப என்னன்னா அந்த ஊருணிக்கு போய் எடுக்கிறது கிடையாது. யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்தாக்கா 100 நாள் வேலை வாய்ப்பினுடைய பணம் இவங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பொறுப்பின்மை ஒரு காரணம் கிராமத்திலேயே வந்துடுதுன்னா அது எங்கேருந்து வந்திருக்குன்னா நகரத்தினுள்ளேருந்து தான் வந்திருக்கு. வேலை செய்யாமல் சோம்பல் குறிக்கும் நிலை, உணர்வு சோம்பல் இல்லாமல் உணர்வு சோம்பல், யோசனை சோம்பல் எதுவுமே இல்லாமல் ஒரு ஜட பொருளா நம்ம வந்து வாழ்க்கையை நடத்துற மாதிரி இருக்கிற நிலையில தான் இவ்வளவு சீர்கேடு நடந்தது. விழிப்புணர்ச்சி தூங்குற மாதிரி இருக்கிறது எல்லா நிலையிலையும் தட்டி எழுப்ப வேண்டியது. அதுதான் வந்து சார் சொல்றது. இப்ப நம்மளுடைய தனிப்பட்ட நபர்களுடைய பொறுப்புணர்ச்சியை எடுத்து முன்வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய யோசனைகளை நம்ம கொஞ்சம் ஆராயலாம் சார். முதல்ல நம்மளுடைய பொறுப்புணர்ச்சி, தனிப்பட்ட மனிதர்களுடைய பொறுப்புணர்ச்சி வந்து ஏற்கனவே பேசப்பட்ட மாதிரி எவ்வளவு குப்பைகளை குறைச்சிக்கிறோமோ அவ்வளோ குப்பைகள் அவ்வளவு நல்லது. குறிப்பாக மக்காத குப்பைகள். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறை, அதாவது லைஃப் ஸ்டைல் சொல்றோம்ல, இந்த லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் உண்டாக்குற குப்பை தான் மிக அதிகம். வாழ்க்கைக்கான குப்பையை விட வாழ்க்கை முறை உண்டாக்கக்கூடிய குப்பை தான் மிக அதிகம். அதுக்கு தான் நான் சொல்ற ஒரே ஒரு ஸ்லோகன் எப்பயுமே நான் இப்போ அந்த ஸ்லோகன் தான் நிறைய இடத்துல நான் சொல்றேன். எல்லாரும் சொல்லுவாங்க முன்னோக்கி செல்வோம், இல்லை பின்னோக்கி செல்வோம். பின்னோக்கி செல்வது தான் நம்மளுடைய இந்த லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் நான் குப்பையை குறைக்கும். Go backward. Go backward. Go backward is the only solution for us to reduce all these waste. Go backward. Go backward in some of the technologies. நீர்நிலைகளை காப்பாற்றுகிற அந்த அறிவு வந்து இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு நமக்கு இருந்ததுலாம் ஜேசிபி மட்டும்தான். எங்கே போனாலும் ஒரு தூர் வாரணுமா 10 ஜேசிபி உள்ளே இறங்குவது. ஜேசிபிக்கு வந்து எவ்வளவு ஆழம் எடுக்கணும், அது எடுத்துட்டு மண்டல் பண்ணால் அதுக்கு கீழே போதா என்ன பண்ணணும்னு அது தோண்டி எடுத்து லாரிக்கு போகுது. அதுக்கு மேலே அது தெரியாது. அதுக்கு சென்ஸ் கிடையாது. அதை இயக்கிற டிரைவருக்கும் சென்ஸ் கிடையாது. அந்த ஊர்க்காரர் கிடையாது. ஆனால் அந்த ஊர்க்காரர்களே அது குடிமராமத்து செய்யும் போது அவங்களுக்கு தெரியும் இந்த ஏரியில் எவ்வளோ தூரம் மண் எடுக்கணும், அது எப்படி எந்த இடத்துல ஆழப்படுறது எப்படி போகணும். இதுக்கு இன்னொரு ஃபேஷன் வந்துருச்சு. ஒரு நீர்நிலைகளை பாதுகாக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு திட்டு ஒன்று போட்டு அது மேலே ஒரு மார்க் எடுத்துக்கலாம். ஏன்னா பறவைகள் வர வைக்கிறாங்க. தேவையே நீரை அப்போ திட்டப்படுதுன்னா நீர் நிறைய வேண்டிய இடத்த அதை அடைச்சிக்கணும். நீங்கள் வந்து உங்களுடைய வேலை வந்து ஒரு ஏரியிலையோ அல்லது குளத்துலையோ ஒரு கழிவெளியிலையோ நீர் எந்த அளவுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு அந்த கொள்ளளவு அதிகப்படும். அப்போ தான் அது சரியாகும். அப்போ தான் அதை நம்ம மீட்டு சரியான முறையில் கொண்டு வரதுக்காகும். இந்த வேலை, இந்த அழகுபடுத்துகிற வேலைகள் தான் நம்ம அதிகமாக செய்யணுமே தவிர நீர்நிலைகளை பாதுகாக்கணும். ஒவ்வொருத்தரும் கண்காணிக்கணும். யூ ஹேவ் டு வாட்ச். எவ்ரிபடி ஹேஸ் டு வாட்ச். நம்ம சுற்றுவட்டார என்ன நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனுடைய விளைவு நமக்கு என்னவாகும் எல்லாமே நம்ம கவனிக்கணும். அப்படி கவனிக்கும் போது ஒவ்வொருத்தருடைய அந்த ஒரு கண்காணிப்புல நீர்நிலைகளும் மற்ற கழிவெளிகளும் நம்ம கண்காணிக்கப்படும் போது தன்னால் எல்லா அரசு நிறுவனங்களுமே அல்லது அதுக்கு செய்திருக்கிற எல்லாருமே வந்து ஓரளவுக்காவது அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு விழிப்புணர்வு அடைந்து கொஞ்சமாவது பாதுகாக்கணும். ஒரு காலத்தில் என்ன ஆச்சு, கழிவுநீர் வரும்போது எல்லா செப்டிக் டேங்க்ல இருந்தும் லாரிகள் எடுத்து முடிச்சிடலாம். யாராவது யோசிச்சு பார்க்குமா அந்த லாரி எங்கே போய் போட்டுட்டு எல்லாமே படிக்கிறது தான். எனக்கு தெரிஞ்சு இன்னைய வரைக்கும் கூட படிக்கிறது தான் வேற எங்கேயும் போட்டு
ஏன்னா இதுவரைக்கும் பாதாள சாக்கடை வராத நிறைய சுற்றுவட்டாரங்களில் அங்கிருந்து எடுக்கப்படுற அனைத்து கழிவுநீரும் பள்ளிக்கரணில் தான் கொடுக்கணும். அதுக்கு மேலே சில இடங்களில் திருவத்தியூர் மாதிரியான அந்த பகுதிகளையும் அந்த கழிவுநீர் வச்சு கீரை வளர்ந்தாங்க. நீங்கள் மெட்ராஸுக்கு வரக்கூடிய நிறைய கீரைகள் கோச்சிக்காதீங்க, நீங்கள் சாப்பிட்றதுலாம் நல்ல கீரையே கிடையாது. எல்லாமே கிட்டத்தட்ட கழிவு நீர் வச்சு வளர்க்கப்பட்டிருக்காங்க. நல்ல நீரில் வளர்க்கப்பட்ட கீரைகள் சென்னைக்கு மிக குறைவாக தான் வரும். அதுலேயும் பொன்னாங்கண்ணி, இந்த பொன்னாங்கண்ணி கழிவு நீரில் தான் வரும். பொன்னாங்கண்ணி நீங்கள் வளர்க்குறது வந்து உண்மையிலே நல்ல பொன்னாங்கண்ணி கிடையாது. அது வந்து வெளிநாட்டில் வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆன பொன்னாங்கண்ணி. நம்ம நாட்டு பொன்னாங்கண்ணி இங்கே யாருக்கு மார்க்கெட்டுக்கு வரது கிடையாது. இந்த பொன்னாங்கண்ணி கழிவு நீரில் மட்டும்தான் வருது. அதுதான் நம்ம சாப்பிட்றோம். ஏன்னா நமக்கு ஆயிரத்துக்கு ஈஸியாக இருக்குது, கெடுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதான் நம்ம வாங்கிக்கணும். அந்த பொன்னாங்கண்ணியில் எல்லா ஆர்சனிக் இருக்கும், மெர்க்குரி இருக்கும், லெட் இருக்கும், எல்லாமே இருக்குது. அதை ஆராய்ச்சி பண்ணி நிரூபிச்சிருக்காங்க. அது எல்லாமே நம்ம கொடுத்தாங்க. ஸோ கழிவு நீர்ங்கிறது என்னென்னா இதுக்கு ஒரு உரமாக பயன்படக்கூடிய ஒரு நீராகவும் நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம். அது மக்களுடைய நலனையும் பாதிக்கும், நம்மளோட ஆரோக்கியத்தை ரொம்பவே பாதிக்கும். இதை பற்றி எதுவுமே புரிஞ்சுக்காம நாம் வந்து இங்கே இருக்கிற எப்படி நாம் நம்ம வீட்டில் போயிட்டு பக்கத்து காம்பவுண்டில் போடுறோமோ, நம்ம வீட்டில் இருக்கிற செப்டிக் டேங்க் தண்ணியை கொண்டு போய் பள்ளிக்கரணை போடுறோம். பள்ளிக்கரணை வந்து ஒரு பொதுவான இடம். We cannot make பள்ளிக்கரணை as a common cesspool. இவ்வளோ நேரம் நம்ம வந்து அந்த நீர்நிலைகளை பற்றி பேசணும். இந்த நீர்நிலைகள்னா நம்மளுடைய மாநகரத்தினுடைய நுரையீரல்கள். ஏன்னா இந்த நுரையீரல்கள் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா கண்டிப்பா வந்து அந்த மாநகரம் சீரடைய முடியாது. இதுல ஒவ்வொருத்தருடைய பங்கு இருக்கு. சார் சொன்ன மாதிரி எல்லாம் யாரோ பார்த்துப்பாங்கன்னு சொல்ற நிலைமைக்கு போயிடுச்சு. நான் என்ன பண்ணணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா 2-3 விஷயங்களை வந்து அவர் சொன்னதுல இருந்து எனக்கு புரியுது. ஒண்ணு, கண்டிப்பா இந்த கேம்பெயினுடைய ட்ராஷ் இட் ரைட் அப்படின்ற ஒரு முக்கியமானது. செக்ரிகேஷன், ரெடியூசிங், அந்த கன்சியூமரிஸ்டிக் அப்ரோச் கொஞ்சம் குறைக்கணும் நிச்சயமா. ஏன்னா நிறைய லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் தான் சொல்லிட்டாரு சார். ஒன்று. 2வது, ட்ராஷ் அண்ட் ரைட் நம்ம பார்க்கணும். 3வது, எல்லாருக்குமே வந்து வீடு வாங்குறதுக்கு ஒரு விருப்பம் இருக்கக்கூடிய இளம் வயதினர் நிறைய பேர் வீடு வாங்குறவங்க இருப்பாங்க. அந்த வீட்டு வாங்கக்கூடிய இடத்தினுடைய பூர்வீகத்தை கொஞ்சம் பாருங்க. அது ஏதாவது யாராவது இப்ப கட்டிட்டாங்களே அதனால வாங்கினா என்ன, அட்லீஸ்ட் இங்க இருக்கிறவங்களாவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இனிமே வரக்கூடிய இடங்கள், ஆக்கிரமிப்புகள், இதனாலுடைய பயன்களை வந்து உணர்றதுனால அந்த இடத்தினுடைய பூர்வீகம் ஒரு ஏரியாகவோ ஒரு நீர்நிலையாகவோ இருந்தால் அதை வாங்கறதுக்கு யோசிங்க. இதுவே ஒரு முதல் கட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு நடவடிக்கையா இருக்கும். நம்மளுடைய மனசாட்சிக்கு விரோதமா அதை வாங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு தோன்றுதல் வரும் மனசுல. ஸோ இவ்வளவு தூரம் நம்ம வந்து யாருடைய பிரச்சனையை சிந்திக்கல, இங்க நம்மளுடைய பிரச்சனை தான். ஏன்னா நம்ம அதனுடைய கழிவுப் பொருட்களுடைய நச்சுத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி தாயினுடைய தாய்ப்பாலில் இறங்கி இருக்கிறது. அது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நச்சுத்தன்மை இந்த பிளாஸ்டிக்னாலையும் கழிவுப் பொருட்கள்னாலையும் இருக்கக்கூடியதை மாற்றணும்னா நம்மளுடைய வாழ்க்கையின் நடவடிக்கைகள், வாழும் நிலை, என்னுடைய யோசனை இல்லாமல் ஒரு சோம்பலின் அடிப்படையில் வாழும் நிலை மாறணும். ஸோ மனச்சோம்பல், உணர்ச்சி சோம்பல், உடம்பு சோம்பல், அதோட பல நிலைகள் அந்த சோம்பல்லேருந்து கட்டி எழுப்புறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்ஃபரன்சஸ் தான். ஸோ கண்டிப்பா வந்து நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய ஒரு அறைகூவலா நம்ம இந்த கான்ஃபரன்ஸினுடைய முடிவை நம்ம எடுக்கணும். கண்டிப்பா வந்து இதுக்கப்புறம் இந்த செஷனுக்கு அப்புறம் வெளியில போறவங்க யாருமே வந்து யாரோடைய பிரச்சனை அப்படின்னு நிச்சயமா நினைக்க மாட்டோம். நம்ம ஒரு ஃபவுண்டேஷனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அறைகூவலினுடைய சான்றை நம்ம வந்து கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ அதை சொல்லி விடைபெறுறேன். மிக்க நன்றி. அவருடைய தெளிவான பேச்சுக்கும் எளிய நடையில் சொன்னது அனைவருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமா இருந்தது. நம்ம கடைபிடிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களையும் சார் சொன்னதுல இருந்து பிடிக்க முடிஞ்சது.
ரொம்ப நன்றி ஐயா, நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கடைசியாக ஒரே ஒரு செய்தி தான், ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான். எளிமையான வாழ்க்கை, பின்னோக்கிய பார்வை, இது ரெண்டு தான் நம்மளை காப்பாற்றும். गोपाल थैंक यू विद्या मैम, थैंक यू।